11:29 ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற போது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம அன்னைக்கு பார்த்தோம் லூக்கா 11:16 வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். ஸோ அதுதான் அவர் கண்டினியூ பண்றார். இப்போ அடையாளத்தை தேடுகிறார்கள். இங்க 2 பேரை அவர் சொல்றாரு. இந்த 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோனா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டது ஒரு புறஜாதி தேசத்துக்கு. அதே போல சாலமோனை பார்க்க வந்தது ஒரு புறஜாதி, ஒரு குயின் வராங்க. ஸோ இந்த 2 பேரும் புறஜாதியா. அவங்க ஒரு காரியத்தை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை புரிந்து கொண்டாங்க, கர்த்தரை அறிந்தாங்க, இல்லை கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. சரியா? ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அடையாளம், நம்ம என்ன அடையாளம் பார்த்தோம் ஆல்ரெடி 11ஆவது அதிகாரத்தில் ப்ரேயர் வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் எதை பிதாவின் இடத்துல கேட்கணும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார், அதுவே போதும், அதுக்கு மேலே உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவரை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறீங்க, தேவன் உங்களோடு வாசம் பண்ணுகிறார், தேவனிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிடுச்சு, ஸோ அது போதும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பிதாவின் இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிடலாம், அதுதான் ப்ரேயர். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரேயர் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ப்ரேயர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதுதான் அவருடைய டீச்சிங் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் லூக்கா 11. அதை முடிச்சுட்டு தான் அவர் அந்த ஊமையனை சுஸ்தப்படுத்தும் போது அது என்னன்னு பார்த்தோம், மெசாயினிக் மிராக்கிள், யாராலையும் அந்த அற்புதத்தை செய்ய முடியாது, மேசியா தான் அதை செய்தாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களே புரிந்து கொண்டது, அவங்களும் வெயிட் பண்ணது. அப்போ இப்போ அந்த மிராக்கிள் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அதை கடிந்து கொள்ளும் விதமாக தான் இதை பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது அவர் நினிவேக்கு போகிறார். அஃப்கோர்ஸ் அவர் முதல்ல கீழ்ப்படியலை, ஆனால் தேவன் அனுப்பணும் அப்படின்னு நினச்ச இடம் நினிவே அப்படிங்கிற பட்டணத்துக்கு. இப்போது நீங்கள் கேட்டது மாதிரி யோனா ஏற்கனவே கீழ்ப்படியாமல் தானே போனார். அப்போ அவரை இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, அடையாளம், அது என்ன அடையாளம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுமே டைப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் அவங்களுடைய காரியத்தையும், யோசேப்பு, தாவீது, மோசே எல்லாரும் பார்த்தா ஒரு ஷேடோ மாதிரி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஷேடோ மாதிரி நம்ம தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லை, அவங்க எல்லாம் மேசியா கிடையாதுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபே, அவங்க எல்லாம் மனுஷங்க, அநேக இடத்துல அவங்க விழுந்து போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் விழுந்து போகிறதில்ல, பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இதுதான் கன்க்ளூஷன். ஸோ நம்ம ஹோல் பைபிள்லையும் பார்க்கும்போது நிறைய பேர் மேசியா போல இருந்தாங்க, மேசியாவினுடைய காரியங்கள் எல்லாம் செய்தாங்க, பரிசுத்தவான்களாய் திகழ்ந்தாங்க. அவங்களோட லைஃப்பில் நிறைய காரியங்களை எடுத்து போக்கும்போது அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் போல இருக்கும். ஆனால் எல்லாமே பார்ஷியலாக தான் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அல்ல, இல்லை தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்டவர்கள், அப்படியே எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அப்போ இங்கே யோனாவின் தீர்க்கதரிசியின் அடையாளம்னு காட்டும் போது என்ன அப்படின்னு சொன்னால், நினிவே அப்படிங்கிற அந்த ஊரினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நினிவே அப்படிங்கிற ஊருக்கு மீனிங் எழுதி வச்சிருந்தேன், த ஹவுஸ் ஆஃப் த ஃபிஷ். சரியா? மீன்களுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் த ஃபிஷ். அப்போ அந்த கடல்ல இருந்து இருக்கிற எல்லா மீன், அவங்களுடைய தெய்வம் ஒரு பேர், அந்த தெய்வத்துக்கு டேகான் அப்படின்னு சொல்லி, தாகம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டேகான் அப்படிங்கிற அந்த ஒரு கடவுள். அது பாதி மனுஷனாகவும் பாதி மீன் உருவம் கொண்ட ஒரு ஸ்டாச்சு, ஒரு விக்கிரகமாக தான் அவங்க வழிபடுறாங்க. அப்போது ஒரு மனிதன் உள்ளே விழுந்து 3 நாள் கழித்து ஒரு மீன் வாயிலிருந்து வெளியில் வரும்போது அந்த ஜனங்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மீன் தான் அவங்களுடைய கடவுள். அப்போ அவங்களுடைய கடவுள் ஒரு மீன் ஒரு மனிதனை இந்த கடல்ல இருந்து வெளியில் கொண்டு கக்குது அப்படின்னு சொன்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மெசஞ்சர் ஃப்ரம் காட்.
ஸோ ட்ரூ காட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய கண்களில் பார்க்கும்போது யோனாவை தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் வந்து நினிவேக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய கண் பார்வையில் அது யாரு அப்படின்னு சொன்னால் அவங்க வழிபடுகிற ஒரு கடவுள். அந்த கடவுள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனார் ஒரு ஆள் மூலமாக, யோனாவின் மூலமா. சரியா? அப்படி அனுப்பும்போது யோனாவின் வார்த்தைகளை அவங்க கேட்டு உடனே ராஜாலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த முழு உலகத்துக்கும் கடவுள் ஒருவர் தான். ஆனால் ஒவ்வொருவரும் வந்து அவங்கவுங்க விதத்துல அந்த கடவுளை வழிபடுறாங்க. ஆனால் நம்ம வணங்குற கடவுள் உண்மையானவர் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசித்து அவரோடு கொண்டுள்ள உறவில் நம்ம காண்பிக்கிறோம். மற்றவங்க அந்த இயேசு கிறிஸ்துவை வழியாக ஏற்றுக்கொள்கிறதில்லை, அதனால தேவனை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து தேவனாக தான் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வந்து தேவனாக இருக்கிறார். அப்போ இவங்களுக்கும் ஒரு மெசேஜை வந்து அவர் கொடுக்கும்போது அவங்களுடைய கடவுள் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிறதா அவங்க நினைச்சு அவங்க மனம் திரும்புகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அவங்க வந்து தேவன் வந்து அழிப்பார் அப்படின்னு சொல்லும்போது யோனாவுக்கும் ஒரு பாடத்தை காண்பிக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பாடத்தை காண்பிக்கிறார். ஏன்னா நினிவே வந்து அசீரியாவினுடைய ஒரு கேபிட்டல். அந்த அசீரியா வந்து திரும்ப இவங்களை அடிக்க போகுது. அது வரைக்கும் நினிவே வந்து பொறுமையா இருக்கிறதுக்கு தான் இந்த மனம் திரும்புதல், இந்த காரியம்லாம். ஸோ காட்ஸ் பிளான்னு பார்க்கும்போது அவருடைய டைம் செட்டிங், அவருடைய காலம், அந்த ஃப்ரேமில் வந்து நினிவே மனம் திரும்பி கொஞ்ச நாள் வந்து அமைதியாக இருக்குது. அப்புறம் தான் இந்த 722 BC வருது, வந்து இஸ்ரேல் வந்து அடிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு காரியத்திற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நினிவே மனம் திரும்புகிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதன் வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து செல்லுகிறான். அங்கே போகும்போது அவங்கெல்லாம் அந்த வார்த்தையை அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க உண்மையான தேவனாகிய கர்த்தர் உங்க முன்னாடி ஒரு மெசானிக் மிராக்கிள், நீங்க நம்பி இருக்கிற ஒரு மிராக்கிள் வந்து பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா பெயல்செபூல் என் தலைவன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தேவனை வெளிப்படுத்த சித்தமாகி தன்னுடைய காரியத்தை செய்யும் போது அவருடைய கிரியைகளை கூட அவங்க வந்து விசுவாசிக்கல. அதுதான் இந்த இடத்துல காமிக்கிறார். அப்போ யோனாவின் அடையாளம், யோனாவின் காரியத்தை வந்து அவங்க வேதத்துல கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நினிவேனா என்னன்னு தெரியும், அசீரியானா என்னன்னு தெரியும், எப்படி இவங்க அசீரியானால அடிக்கப்பட்டாங்க எல்லாமே தெரியும். அப்ப யோனாவினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யோனா போய் அந்த நினிவே மக்களே திருந்திருப்பாங்களானா, நீங்க திருந்தலை. அதுதான் இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல, நினிவே பட்டணத்தாருங்கிறப்ப புறஜாதி ஜனம், அவங்களுக்கு அவங்க கடவுள் போல காமிச்சு இவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது கூட அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க, முழுவதுமா ஏற்றுக்கொண்டு உடனே வந்து மனம் திரும்பினாங்க. அப்ப தெய்வமே அல்லாத ஒரு மீன் வந்து ஒரு தெய்வமா இருக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு வந்து தெரியும். ஆனா அவர்களே மனம் திரும்பும் போது நீங்க உங்க முன்னாடி நடக்கிற ஒரு காரியத்தை கண் இருந்தும் பார்க்காம இருந்துட்டு இன்னும் அடையாளம் கேட்குறீங்க, அந்த அடையாளத்தை தவிர உங்களுக்கு வேற அடையாளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றார். இப்போ நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியுது அப்படிங்கிறப்போ யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தது, 3 நாள் இருந்தது, இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. ஏன்னா சீஷர்களுக்கு வந்து சொல்லும் போதே வந்து அவங்களுக்கு புரியலை, படித்த யூதர்களுக்கு சொல்லும் போதும் அவங்களுக்கு புரியலை. அப்போ இந்த இடத்துல அவர் காண்பிக்க வருகிறது என்ன, ஸ்ட்ரெயிட்டா வந்து அவர் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஹோல் நினிவே பட்டணத்தார் யோனாவை ஏற்றுக்கொண்டாங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு உண்மையான தீர்க்கதரிசியாக கடைசியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் அடையாளம் கேட்குறீங்க அப்படின்னு. தென்தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இப்போ தென்தேச ராஜஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷேபாவின் ராஜஸ்திரீ, அவங்க வந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சாலமோனுடைய ஞானம் வந்து தேவனால் வழங்கப்பட்டது. அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் இப்படி வந்து ஒரு ராஜாவை அபிஷேகத்திருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு, அதே போல கர்த்தர் இப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியா அவள் வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ராஜஸ்திரீ கேள்விப்பட்டதை அவன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையா வரும்போது கேள்விப்பட்டதை முதல்ல அவன் நம்பினா, இப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கர்த்தர் இருந்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டு வரா. இப்போ ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனும் விழுந்து போனவர் தான்.
அவரும் வந்து கடைசியில் வந்து தேவனால் எச்சரிக்கப்பட்டோம் அவர் வந்து விழுந்து போகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது ஞானத்தில் பெரியவர் அப்படின்னா இவர் தான் ஞானம் அப்படிங்கிறத அவர் வந்து நடத்த சொல்றார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று அப்படின்னு சொல்லும்போது நேராக அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேல இவங்கெல்லாம் எழுப்பி நின்று குற்றம் சுமத்துவாங்க. அந்த அர்த்தம் வந்து லிட்ரலாக வந்து கிடையாது. என்னன்னா இவங்களே வந்து கேட்பாங்க. ஏன்னா இவங்களே வந்து கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஆச்சரியப்பட்டு வந்து பார்க்க வந்தாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போனாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களே வந்து நீங்கள் ஏன் இவருடைய இதை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது இவங்களே கேட்பாங்க. உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது சொன்னார். அதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று, இப்போ யூதர்கள் எழும்பி நிற்கும் போது நியாய தீர்ப்பு நாளில் யூதர்கள் எழும்பி நிற்கும் போது அவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து. அவங்க வந்து உங்களை கேட்பாங்க புறஜாதிகள் அப்படிங்கிறத இது வந்து சொல்ல. லிட்ரலாக அவங்கெல்லாம் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா கடைசியும் வந்து இந்த 48வது வசனத்துலையும் வருது, பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்கள் உடன்பட்டு சாட்சியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே தப்பு பண்ணுறீங்க நீங்கிறதுக்கு ப்ரூஃப் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களை கை நீட்டி குற்றம் சொல்லுவதற்கு ஒரு சிலர் வந்து சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணுறது உங்களுக்கு தெரியலை, நீங்கள் சரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த அர்த்தத்தை தான் அந்த இடத்துல பார்க்குறோம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே மனம் திரும்பினாங்க. ஏன்னா காரணம் பேக்ரவுண்டில் அதெல்லாம் வந்து இருந்தது. இப்போ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அவங்க தெய்வன் அல்லாத ஒரு காரியத்தை வந்து தெய்வன் சொன்னார் சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நீங்கள் உண்மையான தெய்வனை நிராகரிக்கும் போது அவங்க எழும்பி கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இது நம்ம ஏற்கனவே வந்து லூக்கால முன்னாடி பார்த்தோம். இந்த இடத்துல தேவன் வந்து சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் தான் விளக்கு. அப்போ ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலோ மரக்காலின் கீழே வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் அப்படின்னு சொல்லும்போது விளக்கு தண்டின் மேலே தான் நீங்கள் வந்து விளக்க வைக்கிறீங்க. இப்போ நான் வந்து வெளிச்சமாக உங்கள் எல்லாருக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் மறைவாக இல்லை, ஆனால் உங்கள் கண்கள் வந்து குருடாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார். அதனால தான் அடுத்து சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கண் தெளிவாக இருந்தால் அப்படின்னா ஃபிசிக்கலாக இல்லை அந்த மாதிரி இல்லை, ஸ்பிரிச்சுவலாக வந்து கண் தெளிவாக இருக்கிறதுங்கிறத அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹம்பிள்னஸ், அடுத்தவங்க மேலே ஒரு இரக்கம், ஒரு அன்பு, இதெல்லாம் வந்து கண் தெளிவாக இருக்கிறதுங்கிற ஒரு மெட்டஃபோர் மாதிரி, சொல் வழக்கு மாதிரி. எப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு ஒரு கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கண்ணில் இருக்குது. நீங்கள் கண்ணில் வந்து தெரிந்து கொண்டீங்கன்னா, அதாவது தேவனுடைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களோட ஆத்மா வந்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும். அந்த அர்த்தத்தில் வந்து அவங்க பேச்சு வழக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. தெளிவாக இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னால் தேவனுடைய காரியங்களை குறித்து நீ அறிந்திருப்ப அப்படின்னு சொன்னால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும்னா செய்கிற காரியங்கள், உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற எல்லா காரியங்களுமே வந்து பியூராக இருக்கும், அவருக்கு பிரியமானதாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். கசப்பு வஞ்சகம் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உன்னிட்டிருந்து வெளியில் வருகிற உன் ஆத்மா வெளிப்படுத்துகிற காரியங்களும் அதே தான் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஸோ இங்கே நம்ம தமிழில் வந்து உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம அதை ஆக்சுவலாக ஒரிஜினலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அது இருட்டாக இல்லாதபடி எச்சரிக்கையாரு. நீ வந்து உனக்குள்ளே இருக்கிறது இருட்டுன்னே தெரியாமல் நீ இதை வெளிச்சம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குற. அதை தான் அவர் வந்து சொல்கிறார். உனக்குள்ளே இருக்கிறது டார்க்னஸ். நம்ம இதை எப்படி எடுத்துக்கக்கூடாதுன்னா, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகுமா, நமக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்மளுடைய வெளிச்சம் இருளாகுமா, இருள் வந்து வெளிச்சத்தை பற்றி கொள்ளாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் வந்ததுக்கப்புறம் இருள் வந்து ஒன்று செய்ய முடியாது. அப்போது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்துராம அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அது இருள் அப்படிங்கிறது நீ தெரியாமல் அது வெளிச்சம் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிற, அப்படி இருந்துடாத, அப்படி இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால்
ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால். அப்ப இருளுங்கிறதே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் முழுவதும் வெளிச்சமாக தான் இருப்பாங்க. சத்தியம் அப்படிங்கிறது முழுவதும் தான் சத்தியம். இது கொஞ்சம் கரெக்டு, இதில் கொஞ்சம் தப்பு, இல்லை கொஞ்சம் கீழ்ப்படுகிறோம், கொஞ்சம் இல்லை அப்படின்னா இருள்னு தான் அர்த்தம். அப்போ உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவர் இப்படியே பேசி கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். இப்போ மதியான சாப்பாடுக்கு போகிறாங்க. அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டார். இது அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருந்தது. இது சாதாரணமாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவோம்ல, அது கிடையாது. இல்லைன்னா கை அசுத்தமாக இருக்குது அதனால் சுத்தப்படுத்திக்கிறதுக்காக நம்ம கை கழுவுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ரிச்சுவல். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கப் எடுத்து வலது கையில் 3 தடவை தண்ணி ஊற்றி, அப்புறம் இடது கையில் 3 தடவை தண்ணி ஊற்றி அதில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் ஏறெடுப்பாங்க. அந்த ஜெபம் ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கை கழுவுறதுக்கு முன்னாடிலாம் பேசவே கூடாது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட போகணும். இதை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கும்போது ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைகளையும் கால்களையும் அவங்க கழுவணும். அந்த கடல் தொட்டிலாம் இருக்கும்ல, அப்போ பலியை எடுத்துட்டு உள்ளே போகும்போது வெளியே வரும்போதெல்லாம் அவங்க தங்களையும் சுத்திகரித்துக் கொள்ளணும். அதுலேருந்து ஃபாலோ ஆகி வந்த நியாயப்பிரமாணம் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சிறு சிறு காரியங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ பரிசேயன் அவர் கை கழுவாமல் இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு ரபி அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும். அப்போது இவர் இவ்வளோ தூரம் வேதத்தை சொல்கிறாரு, ஆனால் இவர் அதை செய்யலையே. ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பேசக்கூட மாட்டாங்களாம் ஒரு சில. அப்படிங்கிறப்போ அவர் ஆச்சரியப்படுறாரு. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகி நீங்கள் போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போது அவர் இந்த பரிசேயன்னு சொல்லலை, காமனாக இருக்கிற பரிசேயர்களை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க மோசமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க இருக்கிறதா. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி அவங்க இருளுக்குள்ளே இருக்கிறதே அவங்களுக்கு தெரியலை, அவங்க வெளிச்சத்தில் இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. வெளிச்சம் இப்போ இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறது அவங்க ஒழுங்காக லாவாக கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா, இல்லை தேவன் கொடுத்த காரியத்தை அவர் எப்படி விரும்புகிறாரோ அதே போல் அவங்க புரிந்து செய்திருப்பாங்க அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. இப்போ ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறப்போ அதுலேயே கிளியராக தெரியுது இவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்லி. அதனால தான் பொல்லாப்பினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். அப்போ இவங்க மற்றவங்களிடத்துல அன்பாக இருக்கிறது இல்லை, எதுவுமே இரக்கம் காட்டுகிறது இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு இந்த ஸ்டாண்டர்டில் இல்லாதவங்கெல்லாம் ரொம்ப அசுத்தமானவர்கள், நாங்கள்லாம் சுத்தமானவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பிரிவினையை அவங்களுக்குள்ளே உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பிச்சை கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அன்பு இரக்கம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களை நீங்கள் நேசிப்பீங்க, நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம் மற்கொழுந்து முதலிய சகல பூண்டுகளிலும் தசம்பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இதில் மொத்தம் 6 இதை 6 இடத்துல ஐயோ அப்படின்னு வருது. அதில் 3 பரிசேயரை குறித்தும் அதுக்கப்புறம் நியாய சாஸ்திரிகளை குறித்தும் நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசேயரை குறித்து சொல்லும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அவங்க தசம பாகம் செலுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜெப ஆலயங்களில் முதன்மையான இடங்களில் அவங்க இருக்கிறாங்க. சந்தை வெளிகளில் அவங்கள பார்த்தா எல்லாரும் மதிக்கிறாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது, உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியாது. மேல் டாப்பில் நீங்கள் ரொம்ப பியூராக இருக்கிறீங்க, உள்ள பிரேதங்கள் இருக்கிறது, அதாவது கொள்ளையும் பொல்லாப்பும் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார். அப்போது வெளிப்புறத்தில் அவங்க ரொம்ப பியூராக
அநேகரால் கனமாய் எண்ணப்பட்டவர்கள், அதேமாதிரி ரொம்ப விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி எண்ணப்பட்டவர்கள் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ தேவன் வந்து எதை சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து சைத்து கொடுக்குறீங்க, நம்மளும் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிடணும், நம்ம சைத்து கொடுக்கலாம். அதே போல் வந்து நம்மளை வந்து அநேகர் கனமுள்ளவர்களாக, இல்லை பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் கனமுள்ளவர்களாக வந்து அநேகர் நினைக்கலாம். அதே போல் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் வெளிப்புறத்தை, ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன சொல்வோம் அப்படின்னு சொன்னால், கனிகளினாலே அறியப்படுவார்கள், அவங்களுடைய கிரியைகளினாலே அறியப்படுவார்கள். ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் வந்து கனியுமே எது எப்படிப்பட்ட கனிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாதபடிக்கு வெளிப்புறத்தில் உள்ள பிரேதம் இருந்தாலும், பிரேத குழிக்குள்ளே என்ன இருந்தாலும் மேலே இருக்கிறவங்களுக்கு உள்ள பிரேதம் இருக்குங்கிறதே தெரியாது, மேலே நடக்கிறவங்களுக்கு. அதே போல் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அப்போ தேவன் ஒருவர் தான் அறிவார். ஸோ இந்த பரிசேயர் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தெரியும், இவங்க நல்லா படித்தவங்க, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவங்க. அவங்களுக்கும் மேலானவர்கள் வந்து வேதபாரகர்கள், அவங்களுக்கும் மேலானவர்கள் வந்து நியாயசாஸ்திரிகள். அப்போ பரிசேயர்கள் வந்து ஒச்சலாம் மறுக்கொழுந்து அப்படின்னு போட்டிருக்குது. இதில் வந்து இங்கிலீஷில் வந்து மின்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம மின்ட்டில் அது வேறு ஹார்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மின்ட் அண்ட் ரூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இலையில கூட எண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்களாம், தசமபாகம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் நல்ல ஒரு ஸ்மெல்லில் இருக்குமா, இன்னொன்று வந்து ரொம்ப கசப்பான ஒரு வைல்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய காரியத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தசமபாகத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இலையை முதற்கொண்டு எண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் என்னத்தை விட்டுட்டீங்கன்னா, நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். அது நம்மளுக்கு என்னென்னு புரியுது. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போ நியாயத்தையும் தேவ அன்பையும் நீங்கள் காண்பிக்க வேண்டும், அதே போல் தசமபாகத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். தசமபாகம் வந்து ஏன் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் வந்து கொண்டு வருவோம், உங்களோட ஒப்பீனியனையும் வச்சு. ஸோ அடுத்தது வந்து முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். ஈவன் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரபிமார் வந்து வேறு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஹேர், அவங்களுடைய எல்லா அட்டையருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க போனாங்கன்னா எல்லாருமே வந்து விஷ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள். அதனால தான் பவுல், அவங்க கூட இருந்தவங்க, கமாலியல், அவங்க கூட இருந்தவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு மதிப்பு அந்தஸ்து வந்து இருந்தது. அப்போ அவங்க வந்து சந்தைகளில் வந்தனங்களை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, மனுஷருடைய மகிமையை அவர்கள் தேடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மாயக்காரராகிய வேதபாரகரே, ஏன் இந்த இடத்துல மாயக்காரர்னு வருது அப்படின்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வந்து நீங்கள் வேறு ஒன்று காண்பித்து கொண்டு இருக்கிறீங்கிறத அவர் சொல்ல போகிறாரு கீழே. அதனால தான் உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது இருக்கிறது. உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர், நீங்கள் சொல்கிற கட்டளைகள் தான் கரெக்டு, அதன்படி எப்படியாவது செஞ்சிடணும் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்குறதை ஏற்றுக்கொண்டு உங்கள் மேலே நடக்கிறாங்க, அதாவது உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாயம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்கிறார். அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதுனால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றார். அப்போது ஏற்கனவே பரிசேயனும் வந்து அந்த பர்டிகுலர் பரிசேயன் கிடையாது. பரிசேயன் வந்து அவன் ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு அறியாமையில் இருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பரிசேயன் வந்து கூப்பிட்டு பகற்போஜனம் கொடுக்குற நேரத்தில் அவனை வைத்து ஹோல் பரிசேய குரூப்பையும் வந்து அவர் கடிந்து கொள்ளுகிறத பார்க்குறோம். அதே போல் இந்த நியாயசாஸ்திரியும் வந்து கேட்கும்போது பாவமாக தான் இருக்குது, எங்களையும் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோல் நியாயசாஸ்திரிகள் பண்ணுகிறது என்ன அப்படிங்கிறத அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறார். அதுக்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றிலாகிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். நம்ம வந்து லா வந்து 613 லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வந்து பார்க்குறோம். இதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே நிறைய இந்த லூக்காவில் பார்த்துட்டே வரோம். ஓரல் லாஸ் நிறைய இருந்தது. நியாயசாஸ்திரிகள் வந்து வேதபாரர்களையும் மேலே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அண்ட் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் வந்து வியாக்கியானங்களை கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி இப்படி தான் அப்படிங்கிறது வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர் பண்ணி அவங்களோட காரியங்களை அவங்க செஞ்சாங்க. நம்ம அந்த 1 மைல் தூரத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் உனக்கு வஸ்திரம் இல்லை இந்த திரும்ப கொடு, இப்படிலாம் இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை சொல்கிறது வந்து இவங்க கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான்.
அதனால நியாயசாஸ்திரிகளை பார்த்து சொல்றாரு, சுமக்க அரிதான சுமைகளை சுமத்துகிறீர்கள். உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். இதெல்லாம் அவங்க பிதாக்களை கனப்படுத்துகிறதுலாம் அவங்க ரொம்ப ட்ரெடிஷன், எங்கள் யூதர்களுடைய ட்ரெடிஷன் பார்க்கும்போதே இவங்களுடைய சந்ததியாரெல்லாம் இவங்க ரொம்ப கனப்படுத்துறது. அதே போல் இவங்களுடைய சந்ததியாரை அவங்க எப்போவுமே ஞாபகத்தில் வைத்து யார் சந்ததி யார் எந்த கோத்திரம் முதற்கொண்டு இவங்க பார்க்குறவங்க. அப்போ பிதாக்கள் மறைத்து போகும்போது அவங்களுக்குலாம் கல்லறை கட்டுறாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், அவங்களே தவறு தான் பண்ணாங்க, பட் அவங்களுக்கு கல்லறை கட்டும்போது அவங்க தவறு பண்ணதுக்கு நீங்கள் உடன்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பார்வையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிதாக்கள் அவங்க இப்போ நியாயசாஸ்திரியிலேயே அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மறைத்து போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அடக்கம் பண்ணுறது, கல்லறை கட்டுறது நார்மல். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்களும் தப்பு பண்ணி உங்களோட குடும்பத்தினரும் சரி தப்பு பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் உடன்படுற மாதிரி தான் உங்களுடைய கிரியைகள் இருக்குது அப்படின்னு காமிக்கிறார். அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும், நீங்கள் வந்திருக்கணும் நீங்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றதை நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நம்மளுக்கும் ஒரு எச்சரிக்கை. எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவன் ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். இப்போ இதில் தேவன் ஞானம் அப்படின்னு சொல்லி லூக்கா கொடுத்துருக்கிறாரு. மத்தேயுல இயேசு கிறிஸ்து அவரையே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 23:34 அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன். இது பழைய பாட்டின் காலத்துலேருந்தே அவர் தீர்க்கதரிசிகளை நான் உங்களுக்கு அனுப்பினேன், நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி பண்ணிட்டீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ லூக்காவில் நம்ம 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். லூக்கா 6:13 12 பேரையும் அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மீனிங், அந்த வேர்டோட மீனிங் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ தீர்க்கதரிசிகள்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் காலம். இப்போ அவர் அடுத்து அப்போஸ்தலர்களையும் அவர் அனுப்புகிறார். அப்போ அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். அப்போ உங்களுடைய ஆட்கள் தான், யார் யூதர்கள் தான் அதை பண்ண போகிறாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் தீர்க்கதரிசிகளையும் தேவன் அனுப்பினார், இப்போ அடுத்த அப்போஸ்தலர்களையும் அனுப்புகிறோம், தீர்க்கதரிசிகளையும் அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை துன்பப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி. ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியின் இடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. அதாவது நம்மளுடைய வேதத்தின் ஆகமங்கள், ராஜாக்களின் புஸ்தகங்களுடைய தொகுப்புன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தில் ஆரம்பித்து ராஜாக்களுடைய நாளாகமத்திலோட முடிகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டிவிஷன் இருக்குதுல்ல, இப்போ நம்மளுக்கு ஒரே பைபிள்னு இருக்குது. அவங்க பிரித்து எடுக்கும்போது அந்த முதல்ல தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்த அந்த ஆபேல், தேவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆபேல் கொலை செய்யப்படுகிறத பார்க்குறோம். கடைசியாக நாளாகமத்தில் யாரை பார்க்குறோம் அப்படின்னா சகரியா கொல்லப்படுகிறார். 2 நாளாகமம் 24வது அதிகாரம். 2 நாளாகமம் 24 20வது வசனத்தில் பார்க்குறோம். தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறதென்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். இது எப்போ நடக்குது? யோய்தாவின் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் யோவாஸ் அப்படிங்கிற ராஜா வராரு. அந்த ராஜா வந்ததுக்கப்புறம் அவங்க இஷ்டம் போல் தோப்பு விக்கிரகங்கள், சிலைகள் இதெல்லாம் வழிபட்டு வராங்க. அப்படி வரும்போது 18வது வசனத்தில் பார்க்குறோம், எருசலேம், யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இந்த குற்றத்தின் நிமித்தம் கடும் கோபம் உண்டது. அதனால சகரியா எழும்பி சொல்கிறார். சகரியா யார்? யோய்தாவின் குமாரன். யோய்தா யார்? அவரும் ஒரு ஆசாரியன். அவர் இந்த காலங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சகரியா பேசுகிறார், தேவனுடைய ஆவி இறங்கினதுனால. அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லறிந்து கொண்டார்கள். எங்கே கொண்டாங்க அப்படின்னா கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு. பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே.
அப்படின்னு சொல்லும்போது தேவாலயம் நம்மளுக்கு தெரியும், முன்னாடி வெளியில் வந்து அந்த பலிபீடம் இருக்கும். அந்த பிரகாரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவரை வந்து கல்லறிந்து கொண்டார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று சொன்னான் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஏசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆபிலிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோல் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் அவங்களுடைய யூதர்களுடைய இதுபடி ராஜாக்களின் புஸ்தகம், ஆகமம், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரி இருக்கு. அப்போ ஆபேலிருந்து சகரியாவின் காலம் வரைக்கும் உள்ளவர்களுடைய அந்த உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியையும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள். அப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவன் அனுப்பினார். அதுலேயுமே வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 நாளாகமத்துல 19வது வசனத்துல அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஸோ தீர்க்கதரிசிகளை வந்து அவர் அனுப்பி கொண்டேதான் இருந்தார். ஸோ இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது வந்து அவர் கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தடவையும் திடசாட்சியாய் உங்களை கடிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருந்தது தீர்க்கதரிசிகள் மூலமா. இப்போ இனிமே அனுப்ப போற அப்போஸ்தலரை நீங்க துன்பப்படுத்துவீங்க. ஏன் துன்பப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முதல்ல இருந்து கடைசி அப்போஸ்தலர் காலங்கள்லயும் சரி எல்லாரையுமே நீங்க துன்பப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இவருடைய இரத்த பழியெல்லாம் வந்து உங்களிடத்துல கேட்கப்படும், அதை நீங்க உறுதிப்படுத்துறீங்க இன்னும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. இரத்த பழியும் இந்த சந்ததியில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துல கூட ஓமை வந்து ஏன் ஓமையா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் கேட்காதபடிக்கு இல்லை அவங்க புரிந்து கொள்ளாதபடிக்கு அப்படிங்கிற மாதிரி இயேசு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மற்றவங்கெல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடாது, நீங்க மட்டும் புரிஞ்சு கொள்ளணும், அதனால நான் ஓமையில சொல்றேன், அப்படி அர்த்தம் கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் வந்து கேட்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாம திரும்ப திரும்ப அவங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் எத்தனை தடவை தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும், நீங்க எத்தனை தடவை கொலை செய்தாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய குமாரனையும் வந்து அவர் கொடுத்தார். ஸோ எவ்வளவு தூரம் நீங்க வந்து கொலை செய்தாலும், நீங்க அநியாயம் செய்தாலும் தேவனுடைய கிருபை மறுபடியுமே உங்களுக்கு வருது. நீங்க அதை உதாசீனப்படுத்துறீங்க. அப்போ நீங்க உதாசீனப்படுத்தி உங்க மேலேயே நீங்க ஒரு தண்டனையை கொண்டு வரும்படியாக இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்துல அது கேட்கப்படும். ஏன்னா அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து மறிக்க போகிறார். அதனால அவர் வந்து சொல்றார், நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். இது வேற ஒன்றும் இல்லை, இது நம்ம சொன்னது மாதிரியே முழு நியாயப்பிரமாணம். இல்லை நியாயப்பிரமாணம் இடையில வந்து விடுபட்டு போச்சு, அவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும்போது நியாயத்திற்பு முழுவதுமாக இல்லாமல் போச்சு. அப்புறம் திரும்ப வந்து அவங்களுக்குள்ளாக அதை கொண்டு வராங்க. அப்புறம் ஒன்றொன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் வந்து அறிவாகிய திறவுகோல் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை தான் அவர் வந்து சொல்றார். வெறும் நியாயப்பிரமாணம் இல்லை, தேவனுக்கு பிரியமாக எப்படி நடக்கணும் என்ன யாதுங்கிறத அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருக்கிறதா நினச்சி உங்கள்கிட்ட ஒன்று வச்சுருக்கிறீங்க. அந்த திறவுகோலாலும் திறக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்களும் திறக்கலை, உள்ள வரங்களையும் நீங்கள் வந்து பிரவேசிக்க விடலை. அப்படின்னா அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய இருதய கடினம், அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் வந்து அவர் சொல்கிறார். அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை. நம்ம ஏற்கனவே வந்து வசனங்களை அவங்க எப்படி படிப்பாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி அவங்க வந்து படிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது அந்த கடைசி டிகிரி பெறுகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் டிகிரி இதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபுல் தோரா இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறது, அதில் உள்ள அர்த்தங்களை வந்து தெரிந்து கொள்கிறது, ரபி கூட உட்காந்து வந்து டிபேட் பண்ணுறது. இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து முன்னாடி வந்து அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும்னு வந்தீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஞானம் வெளிப்படவில்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொழுது அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். ஸோ இதுலேயே நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, இந்த இரத்தப்பழிலாம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் இன்னும் துன்பப்படுத்துவீங்கன்னு சொல்றாரு. ஆனால் அந்த நேரத்துலையும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேதபாரகர் இருக்காங்க, பரிசேயர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே எதனுடைய கண்டினியூஷனாக அந்த ஊமையம், அதில் அவங்க கேட்ட அடையாளத்திலிருந்து அப்படியே கண்டினியூஸாக வருது. ஸோ அவங்க எல்லாம் அந்த ஒரு மெசாயினிக் மிராக்கில் நீங்கள் நம்பலை,
அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. உங்களுக்கு அடையாளம் தேவையில்லை, இதெல்லாம் அடையாளம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து லாவை ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க பண்ணல, தீர்க்கதரிசியில கொலை செய்யுங்க, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட ஒரு லைட்டாக கூட ஒரு பொறி தட்டினதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் மேல் குற்றம் சாட்டும் போட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கினாங்க. கிரேக்க மொழியில அவரை மிகவும் நெருக்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வாயிலேருந்து ஏதாவது பிடிச்சிடணும், ஆனால் அவர் வந்து கிளியராகவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நெருக்குறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவர் பேசி நிறைய பேசும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கொள்கிறதற்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் கொண்டு போகாமல் அடுத்தடுத்து அவரை வந்து கேள்வியாக கேட்டு அவரை வந்து நிறைய பேச விடாமையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ பிழை கண்டுபிடிக்கவும் வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேகம் காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். ஏன்னா இவங்களுடைய வேதபாரகர் பரிசேயர் எல்லாருமே, வேதபாரகர் மெயினாக வந்து அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி டிபேட் பண்ணுறவங்க. அந்த 13வது வயசுக்கு அப்புறமே அவங்க டிபேட் பண்ணி பழக்கம், பழைய ஏற்பாட்டின் வசனங்களை வைத்து. அதனால் அவங்க டிபேட் பண்ணி கர்த்தருடைய வாயிலிருந்து ஏதாவது வராதா, அவரை பிடிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நம்ம பார்த்தோம். திரும்பியும் அவர் வந்து பேசுகிறத 12வது அதிகாரம்.